சுர்ஜித் வந்து யாராலோ இயக்கப்பட்டு இந்த படுகொலையை செய்திருக்காங்கன்னா, இதுல வந்து அவங்களுடைய குடும்பம் யாருமே அப்பா, அம்மாவெல்லாம் இதுக்கு தெரியாதுன்னு அவங்களுடைய அவங்க அப்பா, காதலி அம்மாலாம் வந்து தெரியாதுன்னே சொல்ல முடியாது சார். அவங்க அம்மா அந்த பாப்பா வீடியோ அவங்க அப்படித்தானே அந்த பொண்ணுடைய வீடியோ வந்து ஒரு பெரிய அந்த பொண்ணு வந்து திசை திருப்புறாங்க. அந்த பொண்ணுடைய எங்க முரண்படுறாங்கன்னா, நான் வந்து அந்த பொண்ண வந்து ஒரு அவங்க கஸ்டடியில இருக்கிறாங்க சார். அ அந்த அவங்க கஸ்டடினாக்க சுர்ஜித் இது குடும்பத்தோட கஸ்டடியில அந்த பொண்ணு இருக்கு. அவங்க அப்பாவ கைது பண்ணிட்டாங்க. அவனும் உள்ள சிறையில இருக்கிறான். 2 பேரும் சிறையில இருக்கிறாங்க. அம்மாவ வந்து அப்ஸ்காண்டிங்னா அம்மாலாம் அப்ஸ்காண்டிங்லாம் கிடையாது. அங்க தான் இருக்கிறாங்க. ம். இது வெல் பிளான் ஒரு சாதி சங்கம் பேச வைக்குது. இல்ல ஒரு வழக்கறிஞர் அணி பேச வைக்குது ஓ! அந்த பொண்ண. இதுல சாதி சங்கமே வந்துருச்சு. இப்ப வந்துருவாங்கல்ல சார். சார் இப்ப வந்திருக்காங்க சார். இப்ப இதுக்கு இந்த பொண்ண முன்னாடி பேச வச்சது. ஓ! இப்ப பேச வச்சது சாதி சங்கம். சாதி உள்ள கண்டிப்பா சொல்றேன். சங்கங்கள் இல்லாமலாம் இருப்பாங்கல்ல. உள்ள வந்து அவங்க வந்து இப்ப என்னன்னா, சரி அந்த பொண்ணு சொல்றாள்ல, ஒரு கேள்வி கேட்கிறேன். ம். எங்க அப்பா, அம்மா இதுல குற்றவாளி இல்ல. ம். அப்ப யார் குற்றவாளி? அப்ப யார் கவின கொன்னா? ஒண்ணு எங்க அப்பா, அம்மா கொல்லல. அப்ப நான் காதலிச்ச கவினை என் தம்பி சுர்ஜித் வெட்டி கொண்டான்னு சொன்னியா நீ? நீ சின்ன புள்ளையா இருந்தா பரவாயில்ல. 18, 19 வயசு பிறந்தா. நீ 27 வயசு புள்ள. சித்தா டாக்டர். எப்படி வந்து உங்கள பார்க்கறது? எங்க அப்பா அப்ப என்னன்னா, இவர்கள் குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ணணும்ன்றது இவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அதான் இவங்க நீதின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய நீதிக்கு எதிராக உன் குரல் வருது நேத்து. எங்க அப்பா அம்மா விட்டுருங்கன்றீங்க. அப்ப யாருக்கு நீ சொல்ல வரனா? இங்க நம்ம ஒட்டுமொத்த மக்களும் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு எதிரா. இப்ப உடனே திசை திரும்புது அந்த போராட்டம். இது வந்து யுக்தி தானே. அது பேர் என்ன? வேற என்ன? அவங்க சொல்றதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அந்த பொண்ணு நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப நீ அக்னாலஜ் பண்ணீங்க, தம்பி பண்ணான்னு சொல்லுங்க. அதெல்லாம் காரணம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பொண்ணு குற்றத்தை ஈடுபட்டுச்சுன்னு சொல்லல. ஆனா நீ ரீசன். அவனுடைய படுகொலைக்கு நீ ஒரு காரணம். ஆமா. நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் நினைச்சிருந்த கவினுடைய குடும்பத்துல தான் நிப்பேன் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். இல்ல எங்க அப்பா அம்மா எனக்கு முக்கியம். அவங்க கூட எடுப்பேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க ஏன் குழப்புறீங்க? நான் காதலிச்சேன். எங்க அப்பா அம்மாவை வம்புக்கு இருக்காதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. இதோட ஆளாளுக்கு விட்டுருங்க. வதந்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னு அவங்க ஒரு பிள்ளைக்கான நெருக்கடி அதெல்லாம் நம்ம உணராமலாம் கிடையாது. ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு 27 வயது உள்ள பொண்ணு, சித்தா டாக்டர் பொண்ணு ஒரு 10 வருஷம் நட்புல இருந்திருக்கீங்க. 7 வருஷம் காதலிச்சிருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப பெர்சனலாவும் பேசியிருக்கீங்க, உரையாடி இருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அப்ப அந்த இதுவரை நீங்க காதலிச்சது அந்த அன்பு, நட்பு எல்லாமே கேள்விக்குறியா இருக்குல்ல?